Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தஞ்சை மறைமாவட்டம் சார்பில் தஞ்சாவூர் பல்நோக்கு சமூக சேவை மையம் மூலம் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட 25 வழித்தோன்றல்களுக்கு சுமார் 25 லட்சம் மதிப்பிலான 3 சென்ட் நிலம் தானமாக வழங்கப்பட்டது. இது தொடர்பாக தஞ்சை பல்நோக்கு சமூக சேவை மைய செயலாளர் குழந்தைசாமியுடன் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சை மறைமாவட்டத்தின் கீழ் தஞ்சை பல்நோக்கு சேவை மையமானது தஞ்சையில் இயங்கி வருகிறது. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கும் பழமையான இந்த சேவை மையத்தின் கீழ் பல சமூக சேவைகள் செய்யப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட தஞ்சை மாவட்டத்தில் 80 ஆண்டுகளுக்கு முன்பு தொழுநோயால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தஞ்சை அரண்மனை அருகே வசித்து வந்தது. இந்த நிலையில் அந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் வழித்தோன்றல்களுக்கு தஞ்சை மாதாக்கோட்டை சாலை அருகே ஒரு 25 இருப்பிடங்கள் கட்டி கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த சேவை மையத்தின் கீழ் அந்த இடங்கள் கட்டி கொடுக்கப்பட்ட நிலையில் அந்த கட்டிடங்கள் அனைத்தும் சேதமான சூழ்நிலையில் தற்போது தஞ்சை மறைமாவட்டம் சார்பில் அவர்களுக்கு சொந்தமாக இருப்பிடம் கொடுக்கும் எண்ணத்தில் வீட்டு மனை கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டு மனையை அவர்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த சுவாரஸ்யமான சம்பவம் தஞ்சையில் தான் நடைபெற்றுள்ளது. தற்பொழுது இது குறித்து தெரிவிப்பதற்கு தஞ்சை பல்நோக்கு சமூக சேவை மையத்தின் செயலாளர் ஃபாதர் ஆர்.கே. குழந்தைசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவர்கள் கேட்கலாம். ஐயா, இப்போ கிட்டத்தட்ட தஞ்சையில் முக்கியமான பகுதியில் அந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்ட வழித்தோன்றல்களுடைய குடும்பங்களுக்கு அவங்களே சொந்தம் கொண்டாடக்கூடிய அளவுக்கு 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த சொத்தை எழுதி கொடுத்துருக்கீங்க உங்களுடைய சேவை மையத்திலிருந்து. எதற்காக இது எழுதி கொடுக்கப்பட்டது? தன்னுடைய ஆயர் பட்டமும் தான் பெற்ற அறிவும் மற்றவர்களுடைய துன்பத்தை தன் நோய் போல தன் துன்பம் போல கருதக்கூடிய ஒரு ஆயர் எடுத்த முயற்சி தான் இந்த முயற்சி. அவர் அந்த முயற்சியை எடுப்பதற்கு எங்கள் செயற்குழு ஒத்துழைத்தார்கள். அவரோடு இருக்கின்ற பணி செய்கின்ற எங்கள் மறைமாவட்ட குருக்கள் அதற்கு ஆதரவு தெரிவித்தார்கள். ஏன் வீடு கொடுக்க வேண்டும்? வீடு இல்லாமல் இருந்தார்கள். தங்கள் பிள்ளைகளை தவிர பிடித்து கொள்ள அவர்களுக்கு எதுவுமே இல்லை. அவர்கள்தான் பாட்டாளி மக்கள் என்று சொல்வது. ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னால் அரண்மனையிலே வசித்த அந்த பகுதியில் வசித்த தொழுநோயாளர்களை அழைத்து வந்து அப்பொழுது இருந்த எங்கள் ஆயர் சுந்தரமாண்டகை அவரும் அவருக்கு பிறகு வந்த பேராயர் பாக்கியம் ஆரோக்கியசாமி இருவரும் அந்த சமயத்தில் ஒரு வீடு கட்டி கொடுத்தார்கள். ஒரு 25-30 குடும்பங்கள் அங்கே இருந்தன. அந்த வீடுகள் காலப்போக்கில் பழுதடைந்து விட்டது. அங்கு வாழுவதற்கு ஏற்ற இல்லிடமாக அவை இல்லை. எங்களுக்கு என்ன பயம் என்றால், அதை இடிந்து விழுந்தால் அவர்கள் துன்பப்படுவார்களே, வருமுன் காப்போம் என்ற முறையில் எங்கள் ஆயரிடம் அதை நாங்கள் எடுத்து சொன்னோம். அவர்கள் மிக பக்குவமாக அதை மேற்கொண்டு ஆராய்ச்சி செய்து அவருக்கு கொடுக்க சொன்னார்கள். அப்படி கொடுத்த பிறகுதான் ஒரு நபருக்கு 3 சென்ட் வீதம் கொடுத்து விடலாம் என்று முடிவு செய்தோம். முற்றமும் சுற்றம், அதாவது முற்றத்தில் இருக்கிறவங்க கூட சொந்தக்காரனா வருவான், இருக்கவனுக்கு உங்களை இருப்பவர்களாக மாற்றுகிறோம். இந்த ஜூபிலி ஆண்டிலே எங்களுக்கு விவிலியம் இதெல்லாம் இந்த நில உடைமை இதெல்லாம் கொடுக்கணுங்களாம் எங்களுக்கு சொல்லுது. அதை ஒரு பொருளுள்ள முறையிலே மக்களுக்கு கொடுப்பதற்காக எங்கள் ஆயர் இந்த முயற்சியை எடுத்தார். அதற்கு உறுதுணையாக மறைமாவட்ட முதன்மை குரு ஃபாதர் ஜெரால்டு ஜோசப், அந்த மறைமாவட்டத்தினுடைய செயலக செயலர் ஃபாதர் ஜோதி நல்லப்பன், அது அவரோடு இணைந்து இருக்கின்ற ஃபாதர் ஏசுராஜ் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேட்டர், அங்கிருந்த சவரியார், அந்த பங்கு தந்தை ஜெயராஜ், மறைவட்ட அதிபர் தந்தை பிரபாகர், அனைவருமே அந்த சவரியார் எல்லாருமே அதற்கு உதவியாக இருந்தார்கள், உறுதுணையாக இருந்தார்கள். அதாவது இடமில்லாத 25 ஏழை குடும்பங்களுக்கு இந்த தஞ்சை பல்நோக்கு சமூக சேவை மையம் மூலமாக சுமார் 6 கோடி மதிப்பிலான சொத்துக்களை நேற்றைய தினம் எழுதி வைத்திருக்கிறார்கள். வள்ளுவர் சொல்வதற்கு இணங்க நல்லவர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு பெய்யுமா மழை என்பதற்கு இணங்க இந்த தஞ்சையில் நடந்த இந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் சரவணகுமார், நியூஸ் 7 தமிழ்.